அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் சனி பயிற்சி பலன் 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பலன் எப்படி இருக்க போகிறது என்பதை காண்போம். சனி பயிற்சினா 2.5 வருட காலம் இருக்கும். ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகரும்போது அது 2.5 வருட காலங்கள் அது பயணிக்கும். அப்படி மிதுன ராசிக்கு சனி பயிற்சி 9ஆம் வீட்டில் இது நாள் வரை இருந்த சனி பகவான், அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி, குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி, மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை. உத்ராடாதி நட்சத்திரம் அந்த அன்னைக்கு இரவு 8:15 வரைக்கும் இருக்கும். சனியினுடைய நட்சத்திரம். அன்று அமாவாசை மாலை ஒரு 5 மணி வரைக்கும் அமாவாசை இருக்கும். மீன ராசியில் சனி பயிற்சி 2.5 வருடம் இருக்கும். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது, தொழில் ஸ்தானமாக வருது. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த கடந்த 2.5 வருடங்கள் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருந்தது. வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கை நழுவி போனது. வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் தாமதமாகி தடைகள் ஏற்பட்டு அது சரியான முறையில் வெற்றி வாய்ப்பை கொடுக்கல. யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் பங்கப்பட்டு விட்டது. அதே நேரத்தில் தந்தையுடைய நலனில் அக்கறை செலுத்துவது, அவர்களோடு கருத்து விவாதம் செய்வது, விடாமுயற்சி எடுப்பது, கொஞ்சம் டென்ஷன் படபடப்பெல்லாம் இருந்தது 9ஆம் வீட்டில் சனி பகவான் கும்பராசியில் இருக்கும்போது. இந்த சனி பகவான் 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டுக்கு வரும்போது கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் 2.5 வருட காலம் இருக்கும்போது தொழில் முன்னேற்றத்துக்கான விஷயங்கள்லாம் நடக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ அதெல்லாம் நடக்கும். தொழிலில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். அது முன்னேற்றமாக அமைத்து கொள்வதற்கு கொஞ்சம் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் சனி பகவான் கொடுப்பார். அப்போ மீன ராசியில் சனி பகவான் ஃபஸ்ட்டு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமும், அதற்கு அடுத்து சனியினுடைய நட்சத்திரமான உத்ராடாதி நட்சத்திரம் 4 பாதமும், பிறகு புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களையும், மொத்தம் 9 பாதங்கள் மீன ராசியை இந்த 2.5 வருட காலங்கள் கடந்து செல்லும். இந்த சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நடக்குது. மிதுன ராசிக்காரர்கள் தொழிலில் அதிக கவனம் செலுத்தி எதிர்காலத்திற்கு ஏற்றாற்போல வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, தொழில் கல்வியாக இருந்தாலும் சரி, தொழில்துறையில் தன்னுடைய வேலை வாய்ப்பை எப்படி அஸ்திவாரமிட்டு கட்டமைத்து வடிவமைத்து எப்படி கடுமையாக உழைக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை சனி பகவான் மிதுன ராசிக்காரர்களை தயார்படுத்துவார். அதில் குருவுடைய நட்சத்திரம் நல்லதொரு புத்திசாலித்தனத்தையும் அறிவாற்றலையும் வாரி வழங்குவார். நிறைய அனுபவங்களை கொடுத்து நிறைய சிந்திக்க வைப்பார். தன்னுடைய புத்திசாலித்தனத்தை சாதுரியமாக வடிவமைத்து செயல்படுகின்ற மிதுன ராசிக்காரர்கள் சனி பயிற்சியினுடைய தொடக்க காலத்திலேயே தன்னுடைய அறிவாற்றலாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் நிறைய முன்னேற்றங்களை தொழில் ரீதியாக சந்திப்பார்கள். சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அதில் புதிய தொழில் தொடங்கிறது, தொழில் மாறுதல் நடப்பது, தொழிலை புதுப்பிப்பது, தொழில் கல்வியை மேம்படுத்துவது,
தன்னுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழில் முன்னேற்றத்துக்காக இருந்தாலும் சரி, அதற்குரிய கல்விகளை பெறுவது, அந்த தொழில் ஞானத்தை பெறுவதற்கு அறிவுபூர்வமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும். பிறகு உத்திராடாதி நட்சத்திரம் சனி நட்சத்திரத்தில் சனி பகவான் மீனராசியில் கடந்து செல்லும்போது உழைப்பு இன்னும் 2 மடங்காக அதிகரிக்கும். கடின உழைப்பே உயர்வு என்கின்ற அடிப்படையில் கொஞ்சம் களம் இறங்கி பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். நிறைய முன்னேற்றம், உயர்வான பலன் அடைவதற்கு கொஞ்சம் கீழே இறங்கி வேலை பார்த்தாலும் கஷ்டப்பட்டாலும் அது எதிர்காலத்தினுடைய நன்மை கருதி, நலன் கருதி ஒரு முன்னேறுவதற்கு நாம் இன்னமும் ஆழ்ந்து ஆழமாக டீப்பாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் என்கின்ற விஷயத்தை சனி பகவான் கற்றுத்தருவார். பிறகு உத்திராடாதி நட்சத்திரத்தை கடந்து புதன் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்துக்கு வருகிற போது இன்னும் மேல்மையான அறிவாற்றல் பெருகும், தொழில் ஞானம் பெருகும். எதிர்காலத்தில் தாம் சார்ந்த துறையில் நாம் பயணிக்கக்கூடிய தொழில் முன்னேற்றத்தில் எந்த அளவுக்கு அறிவை பெற வேண்டுமோ அந்த அளவுக்கு அறிவை பெறுவதற்கான உழைப்பை சனி பகவான் கொடுப்பார். வியாபாரம் எப்படி, அந்த வியாபார நுணுக்கங்களை எப்படி கற்றுக்கொள்வது, வெளியுலக அனுபவங்களை எப்படி பெறுவது, வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெறுவது, தொழிலுக்கு ஏற்றாற்போல வாடிக்கையாளர்களை கணக்கிடுவது, கண்டுபிடிப்பது, அவர்களோடு தொழில் முன்னேற்றத்திலே கடுமையாக உழைத்து மக்களுக்கான தொழில் முன்னேற்றத்தை, வேலை வாய்ப்பை உருவாக்கி முன்னேறுவது, இது போன்ற விஷயங்கள் இந்த 2.5 வருட காலம் நடக்கும். வேலை வாய்ப்பு, தொழில், தொழில் வேலை வாய்ப்பு என்கின்ற அடிப்படையிலேயே அது கல்வியாக இருந்தாலும் சரி, அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு ஜாப் ஓரியண்டலாக வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றத்தை நோக்கியே இருக்கும். அதே நேரத்தில் சனி பகவானுடைய 3 பார்வைகளான 3, 7, 10 பார்வைகள் 12ஆம் இடத்தை பார்க்கும் 3ஆம் பார்வையாக. அது சுக்கிரனுடைய வீடாக வருது. ரிஷப ராசியை சனி பகவான் பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடு வருது, விரயஸ்தானம் இருக்குது. அது சுக்கிரனுடைய வீடாக இருப்பதனால சுப செலவுகள் அதிகரிக்கும், சுப விரயங்கள் அதிகரிக்கும். அதை தேவையான நல்லதொரு முக்கியமான அத்தியாவசியமான செலவுகளுக்கு தன்னுடைய உழைப்பை பயன்படுத்தி முன்னேற்றத்துக்கு அடிப்படையாக கட்டமைத்து கொள்வது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மிக சரியான பொருத்தமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு வீண் அலைச்சல் என்பது ஒரு விடாமுயற்சியாக மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு அலைச்சல், ஒவ்வொரு முயற்சியும், ஒவ்வொரு தொடக்கமும் அது நம் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய அளவில் இருக்கணும். தேவையில்லாத அலைச்சலை எல்லாம் அகற்றிவிட்டு பயனுள்ள உழைப்பாக, பயனுள்ள முயற்சியாக அதை மாற்றிக்கொள்கின்ற ஒரு புத்திசாலித்தனமான ஒரு நிலைப்பாட்டை மிதுன ராசிக்காரர்கள் எடுக்க வேண்டும். வாகன யோகம், பயணங்கள், பிரயாணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். புதிய வாகனம் வாங்குவது, வாகனத்தை புதுப்பிப்பது, வாகனத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை சரி செய்து கொள்வது, இது போன்ற விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்தில் பயணங்களில் இன்னும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பயணிப்பது, சரியாக பயணிப்பது, பயனுள்ளதாக பயணிப்பது, இது போன்ற சிந்தனைகள் பிறக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த நிகழ்ச்சிகள் தங்குதடை இல்லாமல் மனதுக்கு பிடித்த ஒரு முன்னேற்றகரமான சுப நிகழ்ச்சிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியும், ஒரு விடாமுயற்சியும் இதில் இருக்கும். இது போன்ற விஷயங்கள் 12ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கும்போது ஏற்படும். சில பேர்த்துக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும், வெளிநாட்டு ப்ராஜெக்டை எடுத்து செய்ய வேண்டிய ஒரு முன்னேற்றம் இருக்கும், வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கான ஒரு கடினமாக உழைத்து முன்னேறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அமையும். பிறகு சனி பகவானுடைய 7ஆம் பார்வையாக மிதுன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்குது. அப்போ சனி பகவான் 4ஆம் வீட்டை பார்க்கும்போது வெற்றி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால வெற்றி ஒன்றே நமது குறிக்கோள் என்கின்ற அடிப்படையில் செயல்படுவார்கள்.
வெற்றியின் இலக்கு, லட்சியம், இலக்கு, எண்ணம், குறிக்கோள், செயல் எல்லாமே ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் என்கின்ற அடிப்படையில் அது கன்னி ராசி புதனுடைய ராசியில், அறிவுபூர்வமான ராசியில் சனி பகவானுடைய பார்வை விழுறதுனால கொஞ்சம் அறிவு மேம்படுத்துவது, அறிவை பெறுவதற்காக அதிகமாக உழைப்பது, கடுமையாக உழைப்பது, இது மாதிரி புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை வடிவமைத்துக் கொள்வார்கள். ஆகவே வெற்றியின் இலக்கு, அதுதான் நமது இலக்கு என்கின்ற அடிப்படையில் தீர்மானித்து அதை கடுமையாக உழைத்து முயற்சிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை நோக்கி பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். பயணங்கள், பிரயாணங்கள், இது போன்ற விஷயங்கள் வெற்றியை நோக்கியே இருக்கும். பூர்வீக சொத்து, நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிலும் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். தாய் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். கல்வியில் உயர்கல்வியை பெறுவதற்கும், கல்வியை மேம்படுத்தி முன்னேறுவதற்கும், அறிவுபூர்வமாக செயல்படுவதற்கும், வியாபாரத்தில் இருப்பவர்கள் வியாபாரத்தை ஒரு அற்புதமான முறையில் செயல்படுத்த வேண்டும் என்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக செயல்பட வேண்டும் என்று தன்முனைப்போடு உற்சாகமாக உத்வேகமாக செயல்படுவார்கள் மிதுன ராசிக்காரர்கள். அதே நேரத்தில் சனி பகவான் 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை, மிதுன ராசிக்கு 7ஆம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறது. தனுசு ராசி குருவினுடைய வீடாக இருப்பதால் பணம் எப்படி சம்பாதிப்பது, பணம் பொருள் ஈட்டுவது, இது போன்ற அலுவலக பணியில் ஊதிய உயர்வை எப்படி பெறுவது, தொழில் செய்தாலும் தொழிலில் எப்படி லாபத்தை அடைவது, இப்படி பண பரிமாற்றத்தை நோக்கி தன்னுடைய சிந்தனையை அதிகப்படுத்துவார்கள். நல்ல புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என்று புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசானாக திகழ்ந்து வழிகாட்ட வேண்டும் என்கின்ற ஒரு அறிவாற்றலாக புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை மிதுன ராசிக்காரர்கள் அமைத்து கொள்வார்கள். கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப், தான் சார்ந்த துறை, தொழில்துறை, அலுவலக பணி, வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சக தோழர்களோடு எப்படி பரிமாற்றம் செய்து அவர்களிடமிருந்து எப்படி கற்றுக்கொள்வது, அவர்களோடு இணைந்து எப்படி ஒரு கூட்டு முயற்சியாக செயல்படுவது, இது போன்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவார்கள். கணவன் மனைவியுடைய நட்புறவை எப்படி மேம்படுத்தி கொள்வது, திருமணமாகாதவர்கள் திருமணத்தை நோக்கி எப்படி செல்வது, இது போன்ற திருமண காரியங்கள், வாழ்க்கை துணை நலன் தேடுவது, இது போன்ற சிந்தனைகள்லாம் பிறக்கும். ஆகவே வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி கடினமாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக சனி பகவான் உங்களை தயார்படுத்துவார். எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி, லட்சியத்தை நோக்கி தொழில் முன்னேற்றம், அலுவலக பணி, கல்வியின் மேன்மை, இது போன்ற விஷயங்களில் உங்களை எண்ணங்களாலும் குறிக்கோளாலும் அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஒரு முன்னேற்றத்தை பெற வைப்பார் சனி பகவான் என்று சொல்லி, சனிக்கிழமை தோறும் சனி பகவானை விடாமல் வழிபாடு செய்யுங்கள். நவகிரக வழிபாடு எடுத்துக்கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணி அந்த நேரத்தில் எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பாக இருக்கும். காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி சூரிய உதயத்தை சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்வதும் தங்கு தடையில்லாத முன்னேற்றம் ஏற்படும். மேன்மேலும் கடினமாக உழைக்க வேண்டும் என்கின்ற உத்வேகம் பிறக்கும். உழைப்பே உயர்வு என்கின்ற அடிப்படையில் எல்லா வகையிலும் செயல்படக்கூடிய ஒரு நல்லதொரு சூழ்நிலை அமையும். ஆகவே சனியினுடைய அருள் பெற்று மிதுன ராசிக்காரர்கள் இந்த 2.5 வருட காலங்கள் வாழ்வில் ஒரு உன்னதமான நிலையை அடைவார்கள், அடைய வேண்டும். அதற்காக கடுமையாக உழைக்க தயாராக தன்னுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு, வெற்றிக்கு அஸ்திவாரம் இட்டு பயணிப்பார்கள் என்று சொல்லி, மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க வளமுடன் என்று குபேந்திரா டிவி சார்பாக வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.